லஹுல் மஹ்ஃபூல பார்த்துவிட்டு இன்ன நேரம், இன்ன தேதி, இன்ன வருஷம், இன்ன மாசம், இன்ன கிழமை, இன்ன நேரத்தில் இன்ன பாவம் செய்வான்னு அல்லாவே எழுதியிருக்கிறான். நான் என்ன பாவம் செய்யாம இருக்க முடியும் என்ற உணர்வுடனே அந்த ஆரிஃப் காலை எடுத்து வைப்பாரு. ஆனால் வலியா இருந்தா விலாய் சல்பு பேஷ் கதிமி ஜாயிஸ். பேஷ் கதிமின்னு சொன்னா அதுக்காக தானாக ஆயத்தப்படுறது ஜாயிஸ். வழங்கிச்சுங்களா? அதனால பாவங்கள் பக்கம் அடி எடுத்து வைக்காது. ஒரு ஜிஹாதுல முனாஃபிகீன்கள் ரோமுக்கு நினைக்கிறோம் யார சொல்ல, அந்த நாட்டு பெண்கள் ரொம்ப அழகிகள், நாங்க அங்க வந்தா ஃபித்னாவில் விழுந்துருவோம். யார் அந்த வாக்கியம்? ஏன்னா அந்த பெண்களுடைய அழகை பார்த்து அதில் நாங்க தவறுகளில் ஈடுபட்டுருவோம், எங்க ஈமானுக்கு ஆபத்து வரும். அதனால இந்த ஜிஹாதுல எங்களை விட்டு கொடுத்துருங்க முனாஃபிக். என்ன தக்குவா யார்கிட்ட காமிக்கிறார் நபி? அடே நபி கூப்பிட்டோன்னு போ. அந்த மாதிரி இடத்துல அந்த பாவத்தை நிகழ விடாம காப்பாத்துறது நபியுடைய பொறுப்பு. அப்படி நிகழ்ந்துச்சுன்னா ஷஃபா செஞ்சு காப்பாத்துறது நபியுடைய பொறுப்பு. ஹத்தாக்கு பத்ர் ஷுஹதாக்கள் பத்ர்ல செஞ்ச தியாகத்துக்காக இஃபால் மாஷியத்தும் பண்ணாங்க. இப்போ உங்க எஞ்சிய வாழ்க்கையில என்ன செய்றீங்க செஞ்சீங்க, முந்தைய மன்னிச்சு விட்டாங்க. இந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் எழுதுறாங்க சூஃபியாக்கள். இஃபால் மாஷியத்தும், நீங்க என்ன செய்றீங்களோ செஞ்சுக்கங்க. பத்ர் யுத்தத்தின் போது இந்த இஸ்லாம் தரிப்பட்டு நிற்பதற்காக நீங்க செஞ்ச அந்த தியாகம் இருக்கு, அந்த தியாகத்திற்கு பகரமாக எஞ்சிய வாழ்க்கையில உங்களை கொண்டு நடக்கிற தவற மன்னிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தப்சீர் எழுதும் சூஃபியாக்கள் எழுதுறாங்க, நீங்க எதிர்காலத்துல நிகழ்ற பாவத்தை மன்னிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் தவிர இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சதுனால நீ செய்யற பாவம் இல்லைன்னு சொல்லலையா? மாசியத்து தான். ஆனா பத்ர் யுத்தத்தில் செஞ்ச தியாகத்துக்காக நான் மன்னிச்சுக்க வேண்டும். இதை எழுதி ஷேகுல் ஜக்கரியா மௌலானா எழுதியிருக்கிறாங்க, சங்கை மிக்க உலமாக்களை பத்தி நீ புறம் பேசாது, அவர்களுடைய பாவங்களை பார்த்துருந்தா, அவர்களை கொண்டு நிகழ்ந்த பாவங்களை பார்த்தோம்னா நீ புறம் பேசாது. அவர்கள் சுமந்திருக்கிற மார்க்க ஞானத்தின் காரணத்தினால், அவர்கள் செய்யக்கூடிய தீனுடைய சேவையின் காரணத்தினால் அவர்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஓ பாவப்பட்டோல கரை ஏறி இருள் அடைஞ்சு போகுது. அரே யாரை எதுக்காக எல்லாம் மன்னிக்கிறா நமக்கு சொல்லி சொல்லி பார்த்தோமே எல்லாம் மகப்பிறது. அதே ஷரீஃப்ல வருது ஒரு ஃபாஹிஷாண்டா விபச்சாரின்னு கூட சொல்லலாம். மானக்கேடான பெண் வழியில நடக்கிற பாதையில ஒரு நாய் ஒரு கிணத்தை சுத்தி வருது, இறங்கி தண்ணி குடிக்க முடியல, உள்ள தண்ணி இருக்கு, அவ தண்ணி மெத்தி ஊத்தி விட்டான். அந்த நாய் நக்கி குடிச்சிட்டு ஓடுது. அந்த காலத்து நபிக்கு வகி இறங்கினார், என்னுடைய நாய்க்கு இறக்கப்பட்டதுனால அவ பேர நான் இறக்கப்பட்டேன், அவளை மன்னிச்சுட்டேன். क्या बात है, कुत्ते को पानी पिलाने से फाहिशा की मगफिरत हो गई, कुत्ते को पानी पिलाने से. அப்ப இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன வாழ்நாளில் யாருக்கும் எந்த சகாயமும் செஞ்சிருக்க மாட்டான். அட தாய்க்கு ஹசான் செஞ்சிருப்பான், தங்கச்சிக்கு செஞ்சிருப்பான், தம்பிக்கு செஞ்சிருப்பான், ஒரு மோமின் முஸ்லிமுக்கு இறக்கப்பட்டிருப்பான், ஒரு ஆலிம் மேல இறக்கப்பட்டிருப்பான், ஒரு வயோதிகன் பேர்ல இறக்கப்பட்டிருப்பான், ஏதாகிலும் நன்மை செஞ்சிருப்பான். அல்லாஹ்வுடைய ரஹமத்து சாக்கு போக்கு தேடுது. அவன் அதிகமா அதாபு செய்ய விரும்புதெல்லாம் என்ன எதையாச்சும் காரணம் வச்சு ஆள உள்ள சொர்க்கத்துக்குள்ள தள்ளதான் பார்ப்பான். அல்ல நரகத்துல தள்ளதுக்கு திட்டம் போட்டு வைக்கிறது. நரகத்தை பத்தி பயம் காமிச்சிருக்கிறான். நீங்க அதுல வராதீங்க, உங்களுக்கு அது கேவலம். கேவலு நரகத்தை நமக்கு படைச்ச என்ன சொன்னாலும் யுத்தத்தில் காஃபிரின், அது காஃபிர்களுக்காக தங்கரியம் செய்யப்பட்டது. அது நீங்க அவங்க அந்தஸ்துக்கு நல்ல. இந்த துனியாவிலே சொல்றாங்க, நீங்க எல்லாம் நல்லடியார்கள், இந்த சர்ச்சையில் இந்த குழப்பத்துல நீங்க பங்கெடுத்துக்காதீங்க. அரசாங்கம் அரெஸ்ட் பண்ண சொல்லிவிட்டான், அரெஸ்ட் பண்ணா நாங்க கொண்டு சென்ட்ரல் ஜெயில வைக்கணும். உங்க அந்தஸ்துக்கு அது நல்லா இல்லை போல்தேனே. நல்லவங்களை பார்த்து இவங்க போலே மோலாட்டால தும் நக்கு ஆகும். வத்தக்கும் நாரலத்தி, அந்த நெருப்பை நீங்க பயந்துக்கு. வத்தக்கும் நாரலத்தி ஒய்தத்தில் காஃபிரி, அது தங்கரையும் செய்யப்பட்டது காஃபிர்களுக்கு. ஜன்னத் கிஸ்கே லியே ஒய்தத்தில் முத்தகின், முத்தகின் के लिए तो जन्नत है. நீங்க 4 தக்வா செய்றீங்க, ஷரியத் தக்வா தட்டி. ஷரியத்துல தக்வா இல்ல, ஒரு அளவுக்கு செய்யணும். அல்லாஹ் தஆலா கருணை காட்டுவான். சர்க்கார் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தீன்ல நீங்க 10ல 1 விட்டா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடும். 10ல ஒரு பங்கு விட்டா அல்லாஹ் கோச்சுக்கும். என் உம்மத்து பிற்காலத்துல வர்ற உம்மத்து 10ல 1 செய்வாங்க, அல்லாஹ் அவர்களை மன்னிச்சிருவாங்க. பஷாரத் ஏபி. ஏன்னா தோஃபாக்கள் நபியை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, அவுலியாக்களை பார்க்கல, தாபையின்களை பார்க்கல. பிந்தன ஜமானாவில் ஃபித்னா ஃபசாத் நிறைய, எங்க பார்த்தாலும் ஈமான நிமிஷத்துக்கு பறிபோறது, சலாமத்தா போயிட்டு வர முடியாது. ஏன் சர்க்கார் 20 வருஷத்துக்கு முந்தி ஒரு சொல்லணும். அப்ப பக்ஷேரி தெருவில் ஜாம் பஜார்ல டப்பேல ஜப்பார் சாப்பிட்டு தங்கிருக்கு. மவுண்ட் ரோட் சே சைனா பஜார் தக் அகர் மேரா கோய் முரீத், என்னுடைய ஒரு முரீத் மவுண்ட் ரோடு சைனா பஜார் வரைக்கும் அந்நிய பெண்ணை இச்சையோட பார்க்காம போயிட்டு வந்துட்டா आज उसको वली कर देते, आज उसको विलायत दे देते.
ஏன்னா இவ்வளவு சிரமமான காலம் இல்லை, மனுஷன் பாவம் செய்யாம இருக்க முடியாத காலம். क्या बात, नफ्स चुप रहता, नफ्स कैसा दुश्मन है नफ्स, अल्लाह अकबर. फिर उसके बाद शैतान. ரெண்டாவது சர்க்கார் சொன்னாங்க, பழைய காலத்துல ஒருத்தனுக்கு ஒரு சைத்தான், இப்ப ஒவ்வொருத்தனுக்கு 400-500 சைத்தான். அதனால விளக்கம் சொன்னான். ஒரு மூமின் மௌத்தா பண்ண, ஒரு மனுஷன் மௌத்தா பண்ணா, அவனை மண்ணறையில வச்சு அந்த முன்கு நக்கீர் வந்து மன்றப்புக்கு கேள்வி கேட்கிற வரைக்கும் சைத்தான் காதை வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஒழுங்கா பதில் சொல்லிட்டா தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டு அவனுக்கு வாழ்நாளெல்லாம் உழைச்சு அவனை கெடுக்கிறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லிவிட்டான். ஆளா போச்சு என் உழைப்பு, இப்ப வேற ஆளை பிடின்னு ஹயாட்டா இருக்கிற ஆளை பிடிச்சுக்கிறான். इस वजह से हर एक के लिए 300-400 शयातीन हो गए. इस जमाने में जो तकवा करता खलखतान वली है टैक्स. समझ. இப்போ உங்களுக்கு எனக்கு எத்தனை சைத்தான சான்ஸ் இல்லப்பா. யார் யார் ஒழுங்கா மன்றபுக்கு பதில் சொல்லி போனாங்களோ அவங்கள பாடுபட்டு கெடுத்தானுங்க, அந்த உழைப்பு மண்ணா போச்சு இல்ல. இப்ப அவன் சந்தோஷமா போ நான் போட்டு நிம்மதியா உட்காருவாங்க, உடனே தலையில மண்ணை வாரி போட்டு அடுத்தாப்புல ஹயாத்தா இருக்கிறாள் இவரையாச்சும் கெடுத்து பார்க்கலான்னு வந்துடுறான். அதனால के लिए 400-500 शयातीन हिंटाங்க सरकार. इस जमाने में फकत उनका फजल होना था, उनका करम होना, करम बचे. அதனால சதா கெஞ்சிக்கிட்டு நியாஸ், நியாஸ்னு சொன்னா தாழ்மையா மோலா पावियान अड़िया आजिज हूं गुनेगार. सरकार दुआ के सिया गुनेगार हूं, बदकार हूं, सियाकार हूं, இது சொல்லுவாங்க सरकार. ஒரு தடவை நெல்லி குப்பத்துக்குள்ள ஆத்து மணல்ல உட்கார்ந்து தாலிம் செஞ்சிருக்கு सरकार. ஒரு துவா செய்யும்போது அத நாம ஒண்ணு கூடுதல்னு சொல்ல முடியாது. அவங்க செஞ்ச துவாவுல सरकार அழுகும்போது ஒரு வாசகம் சொல்லிட்டான், யா அல்லாஹ் என் பாவங்களை நினைச்சா இருக்கிற நரகம் பத்தாது, என் மாசியத்துக்கு நரகத்துல ஒரு புது பகுதி, ஒரு புது அதாபனை உண்டாக்கும், அந்த அளவுக்கு அது எனக்கு விளங்குது ரப்பே. ஆனாலும் உன்னுடைய ரஹமத்து, உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய மகஃபிரத்து, அதை ஆதரவு வச்சு வாழ்றேன், என்னுடைய ஆதரவு முறிய செய்யாதல்லான்னு துவா கேட்டேன். கிட்டத்தட்ட 200 முறியீடுகள் கூட்டம் ஆத்து மணல்ல பயான் ஷாக் வச்சு இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 15 வருஷம். அப்படி நம்ம सरकार பாவம் செய்யறாங்க. इसके लिए तालीम है, யாருக்கு நசியத்து. तो இப்படி நாதா सरकार அழுகை அந்த துவா முடிச்சு ஒரு மணி तुमको याद है नदी में बंगले में जाकर नमाज पढ़े तक भी आंसू पहुंचते थे. கண்ணீர் வலிச்சுக்கிட்டு தான், கடிச்சு வேலை தொடச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க सरकार. इसको बोलते गिरिया वजारी, கிடுகிடுத்து நடுநடுங்கி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. நாம எல்லாரும் ஷரியத் சமத் மௌலானா ஷரியத்துல முத்தகி, தரீகத்துல முத்தகி, ஹகீகத்துல முத்தகி, मारिफतले मुत्तकी, चारों तकवे का हामिल तकवा है विलायत. जो मुत्तकी वली होता है, अब वली को डरना गाई को, रोना गाई को, पलाना गाई को, हमेशा हंसते खेलते, ऐसा नहीं. खुदा के वास्ते लरसते हुए रहना, लरसते उसको बोलते गिरिया वसारी. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க எல்லாரோட அல்லாஹ்வை நான் ரொம்ப பயப்படுறேன், ஏன்னா அல்லாஹ்வை நான் ரொம்ப அறிஞ்சிருக்கேன். பெருமையோடு போற மனுஷனுக்கு சலாமத்து கிடையாது. जो नाज के साथ जाता है सुलूक में उसको सलामती नहीं, जो नियाज के साथ जाता है पहुंच जाता. அழுத கண்ணீரோட போறவன அல்லாஹ் குர்புல போயிடுவான். பெருமை அடிச்சுக்கிட்டே போறான் பாருங்க, காலையில இருந்து அவ்வளவு திக்ர் செஞ்சு, இவ்வளவு ஃபிக்ர் செஞ்சு, அந்த முராகபா செஞ்சு, இந்த முராகபா, அந்த கைராத், இந்த தப்லீக், அந்த பயான், பீச் में उसको आने नहीं देते. ஏன்டா அவன்கிட்ட இருக்காது, கிபிரியாயி அல்லாஹ்வுடைய பெருமை அல்லாஹ்வுடைய. அதை என்னத்துக்கு நீ என்கிட்ட காட்டுறேங்கிறான், என்கிட்ட இல்லாததை காட்டு, அது ஆஜிசி इनकिसारी. அதை சொல்றாங்க மௌலானா. क्या बयान है, क्या एक मिसाल पे कितना लंबा बयान करा. यानी பெரியவர்களுடைய ஒரு மிசால் நம்மளை எவ்வளவு நிலைமை பேச வச்சுக்கிச்சு அதை பாக்குறேன். அதுக்காக தான் அவன் சமயம் நான் பறக்கத்துக்கு ஏதாச்சும் படிங்கன்னு சொல்லி கல்வி திறந்துருக்கு. எவ்வளவு நீள பயான் வந்துச்சு அதை அதனுடைய பறக்கத்துக்கு. அது இன்னொரு செய்தி படிச்சிருக்கேன், எந்திரிச்சு பத்தாச்சா ஹமீசுத்தாச்சா 10 தான் ஆச்சு सरकार அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. 10 ஆயிடுச்சு விடுங்கிறா. அப்போ விட்டு என்ன, எனக்கு டாக்டர்கள் அடிக்கடி அடிக்கிறாங்க. தாராக்கள் ஏராளமா வந்திருந்தாங்க பார்க்க கிறிஸ்தவர்கள். வாசு மஜ்லிஸ்ல சற்றேறக்குறைய 30,000 பேர் உட்காந்து ஒரு ஆள் கூட எந்திரிக்கல. सरकार நேரம் மேடைக்கு வந்துட்டான். அப்ப அந்த நசாராக்கள் முலாகாத்துக்கு போனவங்க சொன்னாங்க, உங்களை பத்தி ரொம்ப பெருசா கேள்விப்பட்டு வந்தோம், இவ்வளவு காதலர்கள், அப்ப 30,000 பேர் உட்காந்து ஒரு ஆள் கூட எந்திரிக்கலையா. அப்போ எஜமா சொன்னாங்கன்னா எதுவும் அவங்க காதல, இப்ப அவங்களை எந்திரிக்க சொல்லட்டுமா, ரகசியம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 30,000 பேர் எந்திரிச்சு. அப்ப சொன்னாங்களா, அவங்களை எந்திரிக்க விடாம நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்.
इसको तसर्रुफ बोलते बा. तो शेख नायகம் யா कौन कौन चिल्ला देते खड़े हो जाओன்னு சொன்னாங்களே, அந்த எந்திரிச்சு நின்று இருக்கு பாருங்க, நாம நின்று நினைக்கிறீங்க. அவங்க யார் யார முகப்பத் வச்சிருந்தாங்களோ அவங்கள கிளப்பி நிக்க வச்சுட்டாங்க. உங்க தசர்ருஃப் ஷேக் நீங்க விளங்காம. அதுல சில பேர் ஆடி அசைஞ்சு எந்திரிச்சவங்களுக்கு எல்லாம் இன்னும் வர நசீபு சாகு பக்கமா சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு அப்படி தயங்கி இங்கி எந்திரிச்சவங்களாம் வரல. அதனால இதுல வந்தவர்கள் அல்லாவுக்கு சுக்குர் செய்யும், அல்லாவுக்கு இஹ்சான் செஞ்சோம்னு நினைக்கிறேன். லா தமுன்னு அலைய இஸ்லாம், நீங்க இஸ்லாமா இருந்து வச்சு என் பேர்ல இஹ்சான் சுமத்தாதீங்கன்னு சொல்லி கொடுங்க நபியன்ட்ட. எமுன்னு அலைக்கு ஆனாசிலம், நபி இந்த ஆளுங்க இஸ்லாம் ஆயிட்டோன்னு உங்க பேர்ல பெரிய இஹ்சான் சுமத்துறான், உங்களுக்கு ஏதோ உபகாரம் செஞ்சுட்டோன்னு சொல்றாங்க இந்த ஆளுங்க. குல் நீங்க சொல்லிவிடுங்க, லா தமுன்னு அலைய இஸ்லாம், நீங்க இஸ்லாம் ஆனதுனால எங்களுக்கு எதுவும் இஹ்சான் செஞ்சு பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான், ஈமான் கொள்வது உங்களுக்கு ஹிதாயத் செஞ்சான் அல்லாஹ், அந்த வகையில இஹ்சான் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், நீ ஒண்ணு அல்லாஹ்வுக்கு செய்யல. இப்ப இந்த இஸ்திமாவுக்கு வந்துட்டதுனால நாம அல்லாஹ்வுக்கு உபகாரம் செஞ்சிட்டோமா? இல்ல, அல்லாஹ் நம்ம பேர்ல இஹ்சான் செஞ்சிட்டோம். ஷேக் நாயகத்துக்கு உத்தரவு மதிச்ச அந்த சவாபு. இத்தாத்து ஷேக் இத்தாத்து ரசூல் எழுதிருக்கிறான். இன்னைக்கு இந்த கிதாப் எடுத்துட்டு வரேன், இதை படிக்கிற மாதிரி ஹஸ்து அதை படிச்சு சொன்னீங்க. அதில் அரபி இபாரத்து ஜாஸ்தி, அது அவங்க ஆலிம் தான் படிக்கணும். बहुत अच्छी किताब, इल्हाम में मुतलक बोलते हैं सब, आयत हदीस से सनद, आयत हदीसों में सनद. वाखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन.